வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் B.Ed காலேஜஸில் B.Ed படிப்புக்கு அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் போய் tngasaedu.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். tngasaedu அப்படின்னு இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே தமிழ்லேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் லாகின் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். லாகின் பண்ணுறதுக்காக முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இதான் ரெஜிஸ்டர் பண்ணுற பேஜ். இதில் உங்கள் நேமும் மெயில் ஐடியும் டைப் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்ததாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அது கொடுத்துட்டு மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உடனே மொபைலுக்கு வர்ற ஒரு ஓடிபி இதில் டைப் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுமே ஃபஸ்ட் லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுலேயே உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும். இப்போது லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் ஏற்கனவே கொடுத்த மெயில் ஐடியை கொடுங்க. பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் கொடுங்க. இப்போது அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அட்ரஸ்ஸு அப்படின்னு பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி கொடுங்க. எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட ஒரு ப்ரிவ்யூ இதில் வரும். கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கூட செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணணும். இங்கே எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு காலேஜையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபீஸு 500 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உடனே யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம அப்ளிகேஷனோட 3 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4வது ஸ்டேஜ் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன். 5வது ஃபில் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். பேமெண்ட் பண்ணின பிறகு தான் ஃபில் பண்ணின அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணும்போது இந்த பேஜை லாகின் பண்ணி இந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். நெட் பேங்கிங் வழியை பே பண்ணதுக்கு பிறகு அப்ளிகேஷனோட ப்ரிவியூ டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பற்றி உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.